நான் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் உடம்பு ஏற மாட்டேங்குது, உடம்பு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவரை பார்க்கும்போது அப்டமனில் அசைட்டிஸ் இருந்துச்சு. அசைட்டிஸ் அப்படின்னா வயிற்றில் கொஞ்சம் நீர் கோத்துருக்குன்னு அர்த்தம். அவரே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ கிளினிக் கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களே டெஸ்ட் எடுத்துடுறாங்க, சாட் ஜிபிடியில் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுறாங்க, அதுவே சொல்லிடுது. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே எல்லாமே பார்த்துறதுனால நம்ம அவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ரைட், இது எல்லாமே சாட் ஜிபிடியும் சொன்னிச்சு, இவரும் கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு. இப்போ இவர் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் நம்ம 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். 1, புரோட்டீன் லூசிங் என்ட்ரோபதி, அதாவது அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் புரதச்சத்து உடம்புல போய் சத்தாக மாற மாட்டேங்குது, வெளியேறுதுன்னு அர்த்தம் 1. 2வது, கால் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 3வது, லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கலாம், க்ரானிக் லிவர் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அவரே எல்லா டெஸ்ட் எடுத்து வந்துட்டாரா, அதை எடுத்து பார்க்கும்போது டோட்டல் ஆல்புமின், டோட்டல் ப்ரோட்டீன் இது 2மே கம்மியாக இருக்குது. இது இப்போ நான் சொன்ன 3 கண்டிஷன்லேயுமே கம்மியாகும். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரினில் ஆல்புமின் அதிகமாக இருக்கும். க்ரானிக் லிவர் டிசீஸ்லேயும் ஆல்புமின் ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனால் இவருக்கு யூரின் ஆல்புமின் இல்லை. ஸோ ப்ரோட்டீன் யூரின் வழியாக லீக்கேஜ் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது, க்ரானிக் லிவர் டிசீஸாக இருந்துச்சு அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் இந்த என்சைம்ஸ்லாம் கூட இருக்கும். SGOT, SGPT, GGTலாம் கூட இருக்கும். பட் அது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இவருக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் கிடையாது, யூரின் வழியாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகலை, க்ரானிக் லிவர் டிசீஸும் கிடையாது. அப்படின்னா லிவர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ப்ரோட்டீன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் டோட்டல் ப்ரோட்டீன் ஆல்பின் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் ப்ரோட்டீன் லூசிங் என்ட்ரோபதி. அவர் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகாமல் மோஷன் வழியாகவே எல்லா ப்ரோட்டீனுமே லீக் ஆகிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் IBD அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். இவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் சாப்பிட்ட உடனே மோஷன் வந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிட்றனோ அத்தனை வாட்டியும் அடுத்த 5வது நிமிஷம் மோஷன் போயிடுறேன் அப்படிங்கிறார். இதுதான் IBDயோட முக்கியமான அறிகுறி. எதனால்? இப்போ நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்காராம், ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ இவருடைய உணவு பழக்கமே சரியில்லை. காலையில் சாப்பிட்டா மதியானம் சாப்பிட மாட்டார், மதியானம் சாப்பிட்டா நைட் சரியாக சாப்பிட மாட்டேன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. வேலைன்னு சுற்றிட்டே இருந்தனால வெறும் இந்த பாட்டிலில் வைக்கக்கூடிய கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு பசியை போக்கியிருக்காரு. இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்ருக்காரு. இதையே அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்ததுனால அவருக்கு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வந்துடுச்சு. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கட் ஹெல்த்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் 2 முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நல்லா சாப்பிட்றீங்க ஆனால் உடம்பு ஏற மாட்டேங்குது, இழைக்குது அப்படின்னா சுகர் ஒரு முக்கியமான காரணம், ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு முக்கியமான காரணம். அட் த சேம் டைம் இந்த ப்ரோட்டீன் லூசிங் என்ட்ரோபதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுங்க. 2வது முக்கியமான விஷயம், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க நேரத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. சாப்பாட்டை தியாகம் பண்ணிட்டுலாம் உழைக்காதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், மறந்துடாதீங்க.